அல்சீமஸ் டிசீஸ் 2 பேருக்குமே அது கொஞ்சம் கஷ்டமான டிசீஸ். ஏன்னா அவங்க அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லி அந்த முடிவெடுக்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஹையர் ஃபங்க்ஷன். நம்ம மனுஷன் என்ன செய்யணும், நம்ம ஒரு வளர்ந்த பிறகு என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் போயிடும், குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. சம்மந்தம் இல்லாமல் அதை கிளம்பி எங்கேயோ போகிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் சரியாக இருக்காது. அவங்கள பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான், பாதுகாக்கணும். பெரியவங்க நம்ம அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டால் தான் மேனேஜ் பண்ண முடியும். மற்றபடி மருந்து மாத்திரையெல்லாம் பிரமாதமாக ஒன்றும் செய்யாது. முதல்லையே அவங்களெல்லாம் எங்களை மாதிரி பாட வச்சுருக்கணும், இல்லைன்னா பாட்டு கேட்க வச்சுருக்கணும், இதெல்லாம் படித்து திரும்ப சொல்ல சொல்ல வச்சுருக்கணும். அது மனசு மூளைக்கு வேலை கொடுக்கணும். மூளைக்கு புதுசு புதுசாக வேலை கொடுத்தா தான் மூளையில் ரத்த ஓட்டங்கள் நல்லாயிருக்கும். அதனால் பல விதமான புத்தகங்கள் படிக்கிறது, பல விதமான இசைகள் கேட்குறது, அவங்க அந்த சூழல்கள் மாறிக்கிட்டே இருந்தால் தான் மூளை நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அப்படியே மக்கு மாதிரி இருந்து அப்படியே வாழ்க்கையை ஓட்டியிருப்பாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அந்த டிசீஸுக்கு பெரிய வைத்தியங்கள் கிடையாது. நீங்கள் மனநல வைத்தியம் உங்களுக்கு கொடுக்குற மருந்துகளை கொடுங்க. ஆனால் அவங்க திடீர்னு இந்த சொன்னீங்களா கிளம்பி எங்கேயோ போயிடுறாங்கன்னு, அதெல்லாம் டேஞ்சர். எங்கேயாவது போயிட்டாங்கன்னு அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும்.